டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் அதிரசம் எப்படி போடலாம் அப்படின்னு தான். முக்கியமான திருவிழா காலங்களில் நம்ம வீடுகளில் போடக்கூடிய இந்த அதிரசத்துக்கு எப்பவும் நம்ம வீட்டில் மாவு அரைச்சி புளிக்க வச்சு 2 நாள் கழித்து தான் நம்ம அதிரசம் போடுவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம புளிக்கெல்லாம் வைக்காமல் ஈஸியாக உடனே போடுற மாதிரி எப்படி அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். வணக்கம். இன்னைக்கு நம்ம டீ கடைக்கு செல்ல உடனடி அதிரசம் தான் பார்க்க போகிறோம். தைப்பொங்கல் நெருங்கிருச்சு. எங்களுக்கு ஒரு இனிப்பா இன்னைக்கு அதிரசம், உடனடி அதிரசம். அதுவும் நம்ம தைப்பொங்கல்னாலே புது நெல், அதில் பச்சரிசி அரைச்சி வந்துடும். அதனால அந்த பச்சரிசியை வச்சு தான் நம்ம இன்னைக்கு அதிரசம் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம இன்னைக்கு மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப் எடுத்துருக்கோம். வீட்டில் பார்த்தா 1/2 கிலோ. எந்த பச்சரிசி வேணாலும் எடுத்துக்காங்க. குண்டு பச்சரிசி, ஒல்லி பச்சரிசி எது வேணாலும் எடுத்துக்காங்க. எடுத்துட்டு நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சு சுத்தமாக கழுவிட்டு தண்ணியை நல்லா வடித்து எடுத்துட்டு ரெடியாக வச்சுருக்கோம். இதை நம்ம ஒரு வெள்ளை துணியில் போட்டு நல்லா உலர விட போகிறோம். வாங்க. இப்போ நம்ம காட்டன் கிளாத்தில் போட்டு அந்த பச்சரிசியை நல்லா உலர்த்தி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஈரப்பதம் இல்லாமல் நல்லா கொஞ்சம் அந்த தண்ணி ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நல்லா உலர்த்தி எடுத்துடணும். காஞ்சிடக்கூடாது. இப்போ நமக்கு அரிசியை நல்லா ஆற போட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் நல்லா அதில் பூரா நல்லா துணி உறிஞ்சி எடுத்துருச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையுமே அள்ளிடலாம் கூட்டி. இப்போ நம்ம உலர வச்ச பச்சரிசியை மிக்சி ஜாரில் போட்டு தான் அரைச்சி எடுக்க போகிறோம். அது நல்லா நைஸாக அரைச்சிட்டு சலிக்க போகிறோம். இப்போ நம்ம 2 ரவுண்டாக போட்டுக்கலாம். பெரிய மிக்சி ஜாரில் இதை 2 ரவுண்டாக போட்டுக்கலாம். இதை இப்போ பாதியாக போட்டு ஒரு தடவை அரைச்சிட்டு அப்புறம் மீதி அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அதிரசத்துக்கு மாவு நம்ம சலிக்க எதுவும் தேவையில்லை. நம்ம அரைக்கும் போதே நல்லா ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம். லைட்டாக அந்த மாதிரி லேசாக பொறுபொருன்னு இருந்தால் போதும். ரொம்ப பொறுபொருன்னு இல்லாமல் ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம இது தனியாக ஒரு பாத்திரத்தில் தட்டிடலாம் எல்லாத்தையும். இதே போல் மிச்சம் இருக்கிற அரிசியும் ஒரு ரவுண்டு நல்லா அரைச்சி எடுத்துக்காங்க. ஏன்னா இப்போ கொஞ்சம் கறந்து போயிடும். அதுக்காக நான் சீக்கிரமாக அரைச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம 2வது ரவுண்டே அரைச்சாச்சு. அரைச்சிட்டு இந்த மாதிரி பாத்திரத்தில் சேர்த்துருங்க. அதாவது நம்ம பாகு ஊற்றிக்கின்ற அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருங்க. இப்போ நம்ம உடனடி அதிரசத்துக்கு மாவு ரெடி பண்ணிட்டோம். பாகு காய்ச்ச போகிறோம். பாகுக்கு சின்ன பாத்திரமா அடுப்பில் வச்சு பற்ற வச்சாச்சு. தண்ணி ஒரு 1/2 கப்பு மெஷர்மெண்ட்டில் 1/2 கப்பு தண்ணி. தண்ணி சேர்த்துட்டோம். தண்ணி சூடாகிட்டு இருக்கு. சூடானாலும் சூடாகாட்டிலும் நம்ம வெள்ளத்தை போட்டுடலாம். வெள்ளம் நம்ம இன்னைக்கு மெஷர்மெண்ட்டில் 1 கப்பு, அதாவது நல்லா பொடியாக தட்டின வெள்ளம் 1 கப்பு எடுத்திருக்கோம். அதை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ நம்ம வெள்ளத்தை கரைச்சிக்க தான் போகிறோம். அதனால நல்லா வெள்ளத்தை இந்த தண்ணியிலே நல்லா சூடு பண்ணி கரைச்சிட்டு அப்புறம் வடிகட்ட போகிறோம். அதனால நல்லா கரையட்டும். இப்போ நமக்கு வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு. நல்லா கரைஞ்ச உடனே, அதாவது வெள்ளத்தை நம்ம கரைக்கும் போது அடுப்பை சிம்மிலே வச்சு கரைச்சிருங்க. ஏன்னா ரொம்ப கூட்டி வச்சு கரைச்சோம்னா இதுலேயே நமக்கு பாகு ரெடி ஆயிரும். அதனால சிம்மில் வச்சு அந்த வெள்ளத்தை நல்லா கரைச்சிட்டு இப்போ தனியாக நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கரைஞ்ச வெள்ளத்தை தனியாக ஒரு பாத்திரத்தில் சுத்தமாக வடிகட்டிக்கிடுவோம். எதுக்குன்னா அதில் கொஞ்சம் தூசி எது இல்லாமல் இருக்கிறதுக்காக வடிகட்டிடுவோம். நம்ம அதுக்காக தான் வெள்ளத்தையே இப்போ கரைச்சி எடுத்துருக்கோம். இப்போ நம்ம பதம் இனிமே தான் காய்ச்சி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம பாகு வடிகட்டிட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு மறுபடியும் பாகை நம்ம ஒரு பதமாக எடுக்கணும். கொதிக்கட்டும். நான் எந்த பதத்தில் எடுக்கணும்னு சொல்கிறேன். இப்போ நம்ம பாகை மறுபடியும் சிம்மில் ஒரு 3 நிமிஷம் நல்லா அந்த மாதிரி கொதிக்க விட்டுறணும். கொதிக்க விட்டுறோன்னு நம்ம பாகு பதம் எப்படின்னா கொஞ்சம் ஒரு ஸ்பூனில் எடுங்க. இப்போ நம்ம பாகு பதம் செக் பண்ண போகிறோம். சின்ன ஸ்பூனில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி தண்ணியில் விடுங்க. அப்படி விட்டோன்னே நல்லா குவியலாக வரும். குவியலாக வந்த உடனே அதை நம்ம எடுக்கும்போது கையில் நல்லா உருண்டு வரும். பாகு அந்த தண்ணியில் போட்டு எடுக்கும்போது இந்த மாதிரி நல்லா லேசாக உருண்டு வரணும். இந்த அளவுக்கு உருண்டு வரணும். இந்த அளவுக்கு உருண்டு வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 1/4 டீஸ்பூனு ஏலக்காய் தூள், ஒரு 1/4 டீஸ்பூனு சுக்குத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம மாவு நல்லா அரைச்சி நல்லா அமுத்தி வச்சிருக்கோம். அந்த மாதிரி அமுத்தி வச்சிடணும். அமுத்தி வச்ச பிறகு இங்கே பாகு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. சூடான பாகுல மாவு போட்டுக்க போகிறோம். அது கிண்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு நல்லா குச்சி எனக்கு நல்லா எடுத்து வச்சுக்காங்க. நல்லா இப்படி தான் கிண்டணும் அதுக்காக. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிறதுல ஒரு 3/4 வாசி மாவு சேர்த்துருவோம். சேர்த்துட்டு அதை அப்படியே கிண்டி கொடுங்க. இந்த பாகுலேயே நல்லா கிண்டி கொடுத்துருங்க. மாவு ஏற்கனவே நமக்கு கொஞ்சம் பதமாக தான் இருக்கும். கொஞ்சம் ஈரமாவுன்றதுனால நம்ம கொஞ்சம் இலக்கம் கொடுத்து தான் வரும். இப்போ நம்ம டைரெக்டாக நம்ம பாவை காய்ச்சிட்டு மாவில் சேர்த்தோம்னா சில நேரங்களில் நமக்கு பாவு பத்தாமல் போயிடும். அதனால நம்ம எப்பயுமே இந்த பாகுல கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவை போட்டு கிண்டிக்கலாம். மறுபடியும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டுருங்க விடாமல். இப்போ நல்லா அந்த மாவுல இந்த பாகு படுற மாதிரி நல்லா கிண்டி கொடுத்துருங்க இந்த மாதிரி. ஏன்னா மாவு நம்ம எப்பயுமே அரைக்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் அரைக்கணும். அரைச்சா தான் நமக்கு அதை கொஞ்சம் முன்ன பின்ன தேவைப்படும் போது நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாகுல மாவை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டோம். நமக்கு மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ரெடி ஆயிடும். இப்போ ரெடி ஆனோடனே நம்ம மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிச்சம் இருக்குது. அவ்வளோதான் மிச்சம் இருக்குது. அதனால நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அரைச்சி அதில் கொஞ்சம் போட்டுட்டு மிச்சம் இருந்துச்சுன்னா நம்ம வேறு எதுக்காக யூஸ் பண்ணி ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு நெய்
லேசாக மேலே விட்டுருங்க. மேலே விட்டுட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ கலந்த உடனே மாவு பூரா நல்லா இப்போ நம்ம மாவு பூரா நல்லா ஒன்று சேர்த்துருங்க. ஒன்று சேர்த்து நல்லா அமுத்தி விடுங்க. இப்போ மேலே வந்து இப்போ லேசா, அதாவது இந்த மேமாவு உணராமல் இருக்கிறதுக்காக லேசா ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் நான். அதை அப்படியே லேசா தடவி கொடுத்துருங்க, அவ்வளோதான். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த அதிரசத்துக்கு ஒரு சேர்மான பொருள் சேர்க்க போகிறோம். அந்த சேர்மான பொருளுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன கடாயை அடுப்பில் வச்சு பற்ற வச்சு லேசாக சூடான உடனே நம்ம இங்கே ஒரு அரை கப்பு வெள்ளை எள்ளு வச்சுருக்கோம். அந்த வெள்ளை எள்ளு எடுத்து நம்ம இதில் போட்டு லேசாக பொரிய விட்டா போதும். இப்போ நம்ம எள்ளு வந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இந்த உடனே நல்லா லேசாக சூடாகி இந்த மாதிரி பொரிஞ்ச உடனே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அப்படியேவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா அதை வந்து இருக்கிற சூட்லேயே நல்லா கலந்து விடுங்க, கருகாத அளவுக்கு. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக காய்ச்சின பால், காய்ச்சி ஆற வச்சிருக்க பால் தான் இதில் சேர்க்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 20 ml வச்சா சேர்த்தா போதும். லேசாக, அதாவது அந்த எள்ளு வந்து நனையணும், அவ்வளோதான். இந்த எள்ளு வந்து லேசாக நனையணும். நனைகிற அளவுக்கு பாலை ஊற்றி லேசாக அந்த மாதிரி நனைய வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இந்த எள்ளும் பாலும் கலந்தாச்சு. இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து அதிரசம் தட்டி எடுக்க போகிறோம். தட்டி எடுக்கிறதுக்கு நம்ம ரெடியாக மாவு அதிரசம் ரெடி பண்ணி வச்சுக்கோம். அந்த அளவுக்கு மாவு எடுத்துட்டு நல்லா கையில் உருட்டிக்கோங்க. உங்களுக்கு அப்படியேவும் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் பச்சை மாவையும் லைட்டாக சாப்பிட்டு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அருமையாக இருக்கும். அதாவது பச்சை மாவு சாப்பிட்றதே ஒரு டேஸ்ட்டு தான். இந்த அளவுக்கு மாவை உருட்டி எடுத்துட்டு இங்கே பாலும் எள்ளும் வச்சுருக்கோம்ல, அதில் ஒரு உருட்டு லேசாக, அவ்வளோதான். இந்த அளவுக்கு உருட்டிட்டு இந்த தட்டி எடுத்து வைக்க போகிறோம். நம்ம அதிரசத்துக்கு ரவுண்டாக தட்டி எடுத்து வைக்க போகிறோம். அது கொஞ்சம் லைட்டாக அந்த நம்ம ஏற்கனவே அந்த மாவு மேலே எண்ணெய் வச்சுருக்கோம்ல, அந்த எண்ணெயே போதும். அது லேசாக அந்த இலை மேலே தடவிக்கோங்க. நம்ம எள்ளில் அப்படியே நல்லா உருண்டையை முக்கி எடுத்துட்டு லேசாக ஒரு அமுக்குங்க. ரவுண்டா அமுக்கிட்டு இங்கே சைஸுக்காக அப்படி லேசாக வச்சு ஒரு அமுக்கு, அவ்வளோதான். இந்த மாதிரி அமுக்கிட்டோம்னா ரவுண்டாக வந்துடும். வந்த உடனே எடுத்துடலாம். அப்படியே எடுத்துட்டு இங்கே சைடில் வந்து ஒரு பட்டர் ஷீட்டு ஏதாவது வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம ஒரு எத்தனை பீஸ் போடுறோமோ அத்தனை பீஸுக்கு நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அப்போ டக்கு டக்குன்னு எண்ணெயில் எடுத்து போடுறதுக்கு தோதாக இருக்கும். அது இப்போ நம்ம தட்டி ரெடியாக வச்சுருக்கோம். அதில் தட்டி வச்சுருக்கோம். எண்ணெய் வந்து நல்லா லைட்டாக ஒரு இன்ச் அளவு முங்குற அளவுக்கு இருந்தால் போதும். பாத்திரம் வந்து இந்த மாதிரி ஃப்ளாட்டாக நல்லா வட்டமாக இருக்கும். எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாலாம் இருக்கக்கூடாது, லைட்டாக மீடியமான ஹீட்டில் தான் இருக்கணும். அதே மாதிரி ஹீட்டை எப்போயும் கடைசி வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணணும். இப்போ நம்ம வந்து தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து அப்படி மெதுவாக உள்ள சேர்த்துருங்க. மிதமான சூட்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து இந்த எண்ணெய் எத்தனை பிடிக்குமோ அத்தனை மட்டும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு 4 பீஸ் தான் போட போகிறோம். அப்படி அலக்கலக்கா தனித்தனியாக போட்டுருங்க. இறக்கிட்டு அது வந்து ஒட்டி தான் இருக்கும். எண்ணெயில் இப்படி பிரித்து விட்டுருங்க. இப்போ நமக்கு அவ்வளோவா ஒட்டலை. இப்போ நம்ம நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நல்லா வந்துட்டுன்னா ஒரு 2 நிமிஷம் வந்த உடனே அப்படியே புரட்டி விட்டுக்கலாம். நம்ம ஒரு பக்கம் புரட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி புரட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம உள்ளே போட்டு ஒரு 2 நிமிஷம், இங்கிட்டு பிரட்டி விட்டு 2 நிமிஷம் அப்படி வந்தாலே போதும். இந்த அளவுக்கு நல்லா லைட்டாக ப்ரௌனாக வந்த உடனே எல்லாத்தையும் எடுத்துடலாம். அதிரசம் சூப்பராக இருக்கு. நீங்கள் பக்குவம் பண்ணி அதை ஊற வச்சு புளிக்க வச்சு செய்யணும் அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு மெத்தடில் சட்டுன்னு ஒரு கொஞ்சமாக அரிசியை போட்டு அதுக்கு தகுந்தாப்போல பாகு மட்டும் கரெக்டாக அந்த பதத்தில் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சுக்கு பொடி ஏலக்காய் பொடி போட்டு அருமையாக போட்டு அந்த எள்ளில் பிரட்டி, வறுத்த எள்ளில் பாலில் பிரட்டி எடுத்து தட்டி போடும்போது அந்த எள்ளோட மனமும் அதை சாப்பிடும்போது நல்லா ஒரு டேஸ்ட் வித்தியாசம், நல்லா அருமையாக இருக்கும். இந்த ஒரு தை திருநாளுக்கு உங்கள் வீட்டில் ஒரு இனிப்பு பலகாரம் இந்த அதிரசம். உடனடி அதிரசம் நீங்களும் போட்டு சாப்பிட்டுட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.